மிகப்பெரிய அளவுல இது ஒரு தகுதியற்ற தேர்வு தான். இது தகுதியே இல்லாத ஒரு தேர்வு அப்படின்றத தொடர்ந்து நம்ம 2017லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அத்தனை குளறுபடிகள், வரக்கூடிய மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது, நீங்க தேர்வே எழுதக்கூடாது அப்படின்றது தான் இதனுடைய முதன்மை நோக்கமாக இருக்கு. இப்ப வந்த இந்த நீட் தேர்வினுடைய முடிவுலயுமே இத்தனை குளறுபடிகளோடு ஒரு மாணவர்களை தேர்வு எழுதிய மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த பிள்ளைகளுடைய கனவுகளை சிதைக்கணும் அப்படின்னு எதற்காக இன்னும் கூட இந்த ஒன்றிய அரசு இவ்வளவு துடிக்கிறது அப்படின்றதற்கான கேள்விகளையும் என்ன குளறுபடி நடந்தது அப்படின்றதை புரிய வைப்பதற்காகவும் இந்த தேர்வு ஏன் வேண்டான்னு சொல்கிறோம் அப்படின்றத ஆதாரங்களோடு இந்த ஜூன் 4ஆம் தேதி வந்த நீட் தேர்வினுடைய முடிவுகளோடு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். எந்தெந்த இடத்தில் குளறுபடிகள் நடந்திருக்கிறது அப்படின்றத நீங்கள் மற்றவங்கக்கிட்ட போய் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நீட் நுழைவுத் தேர்வு கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பார். இது நுழைவுத் தேர்வே கிடையாது, தயவு செய்து இதை யாரும் தேர்வுன்னு சொல்லாதீங்க, இது ஒரு சூதாட்டம். ஏன் சூதாட்டம்ன்ற அளவுக்கு கேம்பிளிங் அப்படின்ற அளவிற்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஒரு தேர்வு அப்படின்றது முறையாக மாணவர்களுடைய அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அல்லது அவர்களுடைய அறிவு திறனை வெளிப்படுத்துவதற்கான, அதை ஆய்வு செய்வதற்கான முறையாக இது இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு சூதாட்டமாக தான் நடக்குது. வந்தால் லாபம், வரலன்னா நட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நடந்தால் அதுக்கு பேர் சூதாட்டம் தான் அப்படின்றதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார். இப்போது வரைக்கும் கல்வியாளர்கள் எல்லோருமே இந்த நீட் தேர்வுக்கு எதிராக தான் இருக்காங்க. இது ஏன் நம்ம எதிராக இருக்கோம், ஏன் தமிழ்நாடு வேண்டவே வேண்டான்னு சொல்லுது, நம்முடைய பொது சுகாதார கட்டமைப்புக்கு இது எவ்வளோ எதிராக இருக்குது, இதெல்லாம் நம்ம எத்தனையோ முறை பேசியிருக்கோம். ஆனால் இந்த முறை ரொம்ப அப்பட்டமாக வெளிப்படையாக நீட் தேர்வு வேணும்னு சொன்னவங்க கூட ஒரு நிமிஷம் மனசாட்சியோடு யோசிச்சு பார்க்கக்கூடிய அளவிற்கு அத்தனை குளறுபடிகள் இந்த தேர்வில் நடந்திருக்கு. ஒன்றா நம்ம பார்த்தோம்னா, முதல் விஷயம், நீட் நுழைவுத் தேர்வு இந்த முறை மட்டுமல்ல, எல்லா வருடங்களுமே நடக்கின்ற போது அதில் ஃபாரினர்ஸும் எழுதலாம், என்ஆர்ஐ எழுதலாம், ஓசிஐ எழுதலாம். இப்போ ஓவர்சீஸ் சிட்டிசனும் என்ஆர்ஐயும் ஃபாரினர்ஸ் இவங்க எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு தேர்வாக குளோபலைஸ் பண்ணி இதை ஒரு குளோபல் எக்ஸாமாக நடத்துகிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஒரு வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு வரிப்பணத்தால் கட்டப்பட்ட ஒரு மருத்துவ கல்லூரியில் படித்து இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் தமிழர்கள் வேலை பார்த்தார்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு பேசுவதற்கு எளிதாக இருக்கும். நம்ம இங்கே கட்டமைத்து வச்சுருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு சிதையாமல் இருக்கும். வட இந்தியாவில் இருக்கவங்க இங்கே வேலை பார்த்தாலே நம்முடைய மொழி பிரச்சனை இருக்கும், அந்த நம்மீது இருக்கக்கூடிய பரிவு குறையும், நம்முடைய கட்டமைப்பு புரியாமல் இருப்பாங்கன்னு இவ்வளோ சிக்கல் இருக்கிறப்ப இந்த தேர்வு ஃபாரினர்ஸுக்கும் சரி, என்ஆர்ஐக்கும் சரி, ஓசிஐன்னு சொல்லி எல்லாருக்குமே வழிவிடக்கூடிய, நீ யாருனாலும் எழுதிக்கலாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி என்பது எல்லாருக்கும் திறந்து விடப்பட்டிருக்கு. இதுதான் எல்லா மாநிலத்துடைய நிலை. அப்போ இந்த முறை 24 லட்சம் பேர் இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அதில் ஒரு 23 லட்சம் பேர் மட்டும்தான் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க. இதில் எத்தனை பேர் அந்த தேதி அன்றைக்கு வந்தவர்கள் வராதவர்கள் அப்படின்ற கணக்கு தனியாக இருக்குது. நான் ஏன் இந்த கணக்கை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஒரு தேர்வுக்கு பதிவு பண்ணக்கூடிய பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரணத்தின் மூலமாக அந்த தேர்வுக்கு போக முடியாமல் ஆகலாம். ஆனால் இந்த தேர்வில் தான் நீ ஒரு நிமிஷம் லேட்டாக வந்துட்டேன்னா 3 வருஷம் நீ படிச்சிருந்தாலும் சரி, 2 வருஷம் படிச்சிருந்தாலும் சரி, நீ இங்கே உள்ள நுழைய முடியாதுன்னு சொல்லி விரட்டி அடிக்கப்பட்ட காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏதோ ஒரு போருக்கு தயாராகிற மாதிரி அந்த பிள்ளைகளை வெளியே நிற்க வச்சு முழுமையுமாக அவர்களை ஆய்வு செஞ்சு ஆடைகள் எல்லாம் கலைக்கக்கூடிய அளவிற்கு கொடூரங்களை நிகழ்த்தி தான் அந்த பிள்ளைங்களை தேர்வுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகிறாங்க, எக்ஸாம் ஹால்குள்ளேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வெளியே வச்சே நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த பிள்ளைங்களை மொத்தமாக டயர்டாக்கி உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஒரு தேர்வை எழுத வைக்கிறீங்க. இந்த தேர்வெல்லாம் முடிஞ்சு ஜூன் 14ஆம் தேதி இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப கவனமாக நம்ம யோசிக்கணும். ஜூன் 14ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, தேர்வு முடிவுகள் வரும்னு சொல்லி அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்த பிறகு திடீர்னு ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் வருது. யோசிச்சு பாருங்கள், தேர்தலினுடைய நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளும் ஜூன் 4 தான் வருதுன்றது டிக்ளேர் பண்ண ஒன்று.
அதற்கு பிறகும் கூட அவசரமாக அதே நாளில் இவர்கள் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? NTA சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த முகமை எதற்காக சரியாக அந்த நாளில் வெளியிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பரபரப்பில், தேர்தல் பரபரப்பில் இவங்க செய்த குளறுபடிகளை, இவர்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களை மக்கள் கண்டுக்காம விட்டுருவாங்க அப்படின்ற காரணத்தினால தான் பதட்டத்தோடு பதட்டமாக இவர்கள் அந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுறாங்க. இப்போ இந்த தேர்வு முடிவுகள் வெளியான உடனேயே நிறைய சர்ச்சைகள் வருது. ஏன்னு கேட்டால், இந்த முறை மட்டுமல்ல, நீட் நுழைவுத் தேர்வு வந்த எல்லா ஆண்டுகள்லையுமே தேர்வு தாள்கள் கசிந்தது. அப்படி கசிந்தது எல்லாமே வட இந்தியாவில், ராஜஸ்தானில், ஹரியானாவில், பீகாரில், டெல்லியிலன்னு சொல்லி வட இந்தியாவில், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முறை, குஜராத்தில் இந்த மாதிரியாக தேர்வுத்தாள்கள் வெளியே வருது. தேர்வுத்தாள் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லி நீட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க. இந்த முறை கைதெல்லாம் செய்யப்பட்டார்கள் அந்த அதிகாரிகளே. இதெல்லாம் நடந்து முடிந்து இந்த தேர்வு முடிவு வந்த உடனே பார்க்குறாங்க 3 விஷயம் முக்கியமாக. முதல் விஷயம், 67 பேர் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க. முதல் மதிப்பெண்ணு சொல்லி வாங்குறாங்க. எத்தனை மதிப்பெண்? 720க்கு 720. இந்த மார்க்கிங் சிஸ்டம் புரிஞ்சாதான் என்ன குளறுபடி நடந்திருக்கும் நமக்கு புரியும். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம உணர்ச்சிகரமாக பேசியோ அல்லது நக்கல் நையாண்டி செஞ்சோ, சில பேர் அது ரொம்ப விரும்புகிறாங்க, ஒரு உரை அப்படின்னா அது நக்கல் நையாண்டி இருக்குன்னு. ஆனால் இது நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, அவர்களுடைய உளவியல் சம்மந்தப்பட்டது. அதனால் நான் உள்ளதை உள்ளபடி தான் சொல்ல முடியும். தயவு செய்து தோழர்கள், உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்களே போயிட்டு இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய வெப்சைட்டில் பார்க்கலாம். 720 மார்க்கு, 720 மார்க்குக்கு தேர்வு எழுதுகிறாங்க. மொத்தம் 4 பாடங்கள் எழுதுகிறாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜின்னு சொல்லி. இதில் செக்ஷன் A, செக்ஷன் B. இப்போ ஃபிசிக்ஸ்னால் அதில் செக்ஷன் A, செக்ஷன் B. கெமிஸ்ட்ரினா செக்ஷன் A, செக்ஷன் B. இதே மாதிரி 4 பாடங்களுக்கும் ABன்ற செக்ஷன். இது செக்ஷன் Aக்கு 140 மார்க்கு, செக்ஷன் Bக்கு 40 மார்க்கு. அப்போ ஒரு பாடத்தில் இவங்க எடுக்க வேண்டிய மதிப்பெண் 180 மார்க்குன்னா 4 பாடத்துக்கும் சேர்த்து 720, 720 மார்க்கு. இதில் ஒரு கேள்வி தப்பானா எத்தனை மார்க் போகும்னா 4 மார்க்கு. அப்போ ஒரு கேள்வி தவறுனா 4 மார்க் போகும். இது இல்லாமல் ஒரு நெகட்டிவ் மார்க் போகும், 1 மார்க் போகும். இப்போ இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, ஒரு பொண்ணு இத்தனை கேள்விகளில் ஒரு கேள்வி தப்பாயிடுது, ஒரே ஒரு கேள்வி தான் தப்பாகுது அப்படின்னு சொன்னால் 4 மார்க் போகும். அது இல்லாமல் ஒரு நெகட்டிவ் மார்க். அப்போ ஒரு கேள்வி தப்பானா அந்த ஒரு குறிப்பிட்ட பிள்ளைக்கு போகக்கூடிய மதிப்பெண் 5 மதிப்பெண். அப்போ முதல் மதிப்பெண் 720 அப்படின்றது எல்லா கேள்வியும் சரியாக இருந்தால் 720. ஒரு கேள்வி மட்டும் தப்பானா அந்த பிள்ளையுடைய மதிப்பெண் 715, 715. அதானே மார்க்காக இருக்க முடியும். ஆனால் இந்த தேர்வில் 718, 719, 718, 719 மார்க்கெல்லாம் எடுத்திருக்காங்க. இது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு கேட்டால், இதை யார் கேட்குறா? தேர்வு எழுதின பிள்ளைங்க கேட்குறாங்க. ஒன்று 720 இருக்கணும், இல்லை 715 இருக்கணும். இது எப்படி 718, 719லாம் வந்ததுன்னு கேட்டால், கருணை மதிப்பெண் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்தில் தான் இது தகுதியான தேர்வான்னு நமக்கு கேள்வி வருது. எதுக்கு கருணை மதிப்பெண் கொடுப்பீங்க? இப்போ நம்மளும் இப்போ 10வது 12வது பரீட்சைலாம் எழுதியிருப்போம். ஏதாவது ஒரு கேள்வி மாற்றி கேட்டுட்டாங்கன்னா அதில் எல்லா பிள்ளைகளுக்கும், தேர்வு எழுதக்கூடிய எத்தனை லட்சம் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட கேள்வி எழுதியிருந்தால் அவங்களுக்கு கருணை மதிப்பெண் 5 மார்க் கேள்வியா 5 மார்க்கு கொடுத்துருவாங்க. இப்போ நமக்கு எங்கே கேள்வி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேள்வி தப்பாக இருக்குது அல்லது சரியாக இருக்குன்னா தேர்வு எழுதின எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த கருணை மதிப்பெண் போயிருக்கணுமா வேண்டாமா? அப்படி கருணை மதிப்பெண் போயிருந்தா 715 எடுத்திருக்க ஒரு பிள்ளைன்னு சொன்னால், நீ 5 மார்க்கு கருணை மதிப்பெண் கொடுத்தா 720 தானே வரணும். அது என்ன கணக்கு? 718, 719. எப்படியும் ஒரு கேள்வி தப்பு அப்படின்னாலே 4 மார்க்கு ப்ளஸ் ஒரு நெகட்டிவ் மார்க் 5 மார்க் போயிடணும். இந்த 718, 719 எங்கேருந்து வருது? அப்போ எந்த அளவிற்கு இவர்கள் ஒரு தகுதியற்ற தேர்வை தகுதிக்கான தேர்வுன்ற பேரில் நடத்துகிறாங்க. 2வது முக்கியமானது, இந்த நீட் தேர்வினுடைய இதை ஏன் சூதாட்டம்னு சொல்கிறோம்னா, NCERT சிலபஸில் தான் இந்த கேள்விகள்லாம் கேட்கப்படுது. அப்போ இந்த NCERTயில் புது புத்தகத்தை வெளியிட்டு அந்த புது புத்தகத்திலிருந்து கேள்வி கேட்குறாங்க. பழைய புத்தகத்தில் படித்த பிள்ளைங்க அதுகளுக்கு தெரிந்த பதிலை அவங்க டிக் பண்ணுறாங்க. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, நீ சிலபஸ் மாத்துறல்ல, நியூ சிலபஸ் கொண்டு வரல, அப்போ எல்லா பிள்ளைகளும் நியூ சிலபஸை படித்து தானே பதில் எழுத முடியும்.
ஓல்டு சிலபஸில் படித்த பிள்ளைகளும் தேர்வு எழுதுகிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச பதில் இதுதாங்க, நியூ சிலபஸில் எனக்கு தெரியாதுன்றாங்க. அது எப்படி கேள்விக்கான பதில்? சிலபஸே மாறிடுச்சு. இப்போ கேள்விக்கான பதில் எல்லா சிலபஸ்லேயும் ஒரே மாதிரி தானே இருக்கும். இல்லை உங்கள் சிலபஸ் மாறிடுச்சுன்னு சொன்னால் அந்த கேள்விகளும் மாறும்ல, கேள்விக்கான பதிலும் மாறும்ல. இந்த இடத்தில் பழைய பாட புத்தகத்தில் படித்த பிள்ளைங்க அதுங்களுக்கு தெரிஞ்ச பதிலை கொடுக்குறாங்களாம். இதை NTA அந்த தேர்வு முகமை என்ன சொல்லுதுன்னா, பழைய புத்தகத்தில் படித்தவர்கள் பழைய பதிலை எழுதியிருக்காங்க, புதிய புத்தகத்தில் படித்தவங்க புதிய பதில் எழுதியிருக்காங்க ஒரு கேள்விக்கு. அப்படி எழுதின எல்லாருக்கும் நாங்கள் கருணை மதிப்பெண் கொடுத்துட்டோம். இது எப்படி தகுதியான தேர்வாக இருக்க முடியும்? உங்களுக்கே புரியலை எந்த கேள்விக்கு எந்த பதில், எதை கேள்வியாக கேட்பது, எந்த புத்தகத்திலிருந்து கேள்வியை கேட்கறதுன்னு. அப்போ நீட் என்பது தகுதியற்ற தேர்வு. மூணாவது முக்கியமான விஷயம், ஏன் கருணை மதிப்பெண் கொடுத்தோன்னு உங்கள் காரணம் சொல்கிறாங்கன்னா, லாஸ் ஆஃப் டைம். ஏதோ ஒரு வழியில் நேர இழப்பு ஏற்பட்டுருது ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்காம். இந்த நேர இழப்பு ஏன் ஏற்படும்? ஒன்று அவங்க லேட்டாக போயிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கேள்வித்தாள் கொடுக்க லேட்டாக இருக்கலாம். அதனால அந்த நேர இழப்பான மாணவர்களுக்கு நாங்கள் கருணை மதிப்பெண் கொடுத்துட்டோம். இப்போ இந்த பரீட்சை எழுதின ஒரு மாணவி கேள்வி கேட்குறாங்க, நேர இழப்பு ஏற்படுதுன்னு சொன்னால் நீ ஆன்லைன் எக்ஸாம் நடத்தினேன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா மேலேயே நீங்கள் தேர்வு எழுதினவங்களுக்கு தெரியும், 3 மணி நேரம்னா கரெக்டாக 3 மணி நேரம் முடிஞ்ச உடனே நீங்கள் விடை அளித்தாலும் சரி விடை அளிக்கலைனாலும் சரி அந்த சைட்டே மூடிடும், க்ளோஸ் ஆகிடும், ஸ்க்ரீன் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். எழுதுவது என்பது ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது, ஆஃப்லைன் மோடு, எழுத்து தேர்வாக தான் நடக்குது. எழுத்து தேர்வாக நடக்கிறப்ப ஏதோ ஒரு வகையில் நேர இழப்பு ஏற்பட்டால் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்கள் நேரம் கொடுக்கலாம். ஏன் நேரம் கொடுக்காமல் மதிப்பெண்ணை கொடுக்கிறீர்கள்? சரியானது தானே? இதை அப்படியே மனசில் வச்சுட்டு யோசிச்சிங்கன்னா, இந்த 67 பேர் ரேங்கிங் வாங்கினதில் 6 பேர் ஹரியானா சென்டரில் எழுதினவங்க அடுத்தடுத்த வரிசை எண் இருக்கக்கூடிய 6 மாணவர்கள் முதல் ரேங்க் வந்திருக்காங்க. ராஜஸ்தானில் எந்த சென்டரில் முதல் மதிப்பெண் எடுத்த 8 பேர் ஒரே இடத்துல தேர்வு எழுதியிருக்காங்க. இப்போ எந்த இடங்களில் கேள்வித்தாள்கள் கசிந்ததோ காணாமல் போனதோ அங்கு மாணவர்கள் முதல் ரேங்க் கீழே வராங்கன்னா சந்தேகம் வருமா வராதா? சந்தேகம்லாம் இல்லை. நீட் என்பது பணக்காரர்களையும் வாய்ப்பு பெற்றவர்களையும் மருத்துவக் கல்லூரிக்குள்ளே நுழைவதற்காக நம்ம பிள்ளைங்களை தூக்கி வெளியே போடுறதுக்காக வந்த தேர்வு தான். இதில் என்ன காட்டுறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இவங்க மார்க் எடுக்கலையா, தமிழ்நாட்டில் இத்தனை பேர் எடுத்திருக்காங்க வந்து பாருங்கன்றாங்க. எடுத்தவங்கலாம் யார்? ஒன்று பணம் இருக்கும், அல்லது அவங்க அப்பா அம்மா படித்தவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா 2 வருடங்கள் குறைந்தது 1 வருடங்கள் தேர்வுக்காக பயிற்சி பெற்ற மாணவர்களாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் தான் வர முடியும். நீ வரக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு சாரர் உள்ளே வரலாம், நீ வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய எந்த நுழைவுத் தேர்வுக்குமே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. நாங்கள் அதை எதிர்ப்போம் என்ற குரலை நம்ம எல்லாருமே பதிவு செய்யணும். நீட் என்பதை மீண்டும் மீண்டும் தகுதியற்ற தேர்வு, இந்த தேர்வே ஒரு மோசடி, சூதாட்டம் என்பதை எல்லோருக்கும் பரப்புவோம். நன்றி. தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள DWAR சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.